டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. இதுநேரம் வரை எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சிக்கு இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அமைச்சர் துரைமுருகன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மதுரை அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்ட பலரும் இதற்கு எதிர்க்கட்சியினுடைய கேள்விகளுக்கு பல்வேறு விவகாரங்கள் குறித்து பதிலளித்து வந்திருந்தார்கள். இப்போது அந்த டங்ஸ்டன் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அவை முன்னவர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கொண்டு வந்த தனி தீர்மானம் தற்போது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சட்டப்பேரவையிலிருந்து இணைகிறார் சிவா. சிவா, இப்போ அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாக நமக்கு அறிய முடிகிறது. இவ்வளவு நேரம் பெரிய விவாதம் நடந்தது, இப்போ அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. முழுமையான விவரங்கள் கோபால், அதாவது இந்த மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அதற்கான வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலான இந்த போன்ற செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் மாநில அரசினுடைய அனுமதியை நிச்சயமாக கோர வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களையும் வலியுறுத்தலையும் முன்வைத்திருக்கக்கூடிய வகையிலான இந்த தனி தீர்மானம் என்பது தமிழக சட்டப்பேரவையில அவை முன்னவராக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் மூலமாக இந்த தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டது. இதற்கு பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்சிகள் பேசியிருக்கக்கூடிய நிலையில பிரதான எதிர்கட்சியான அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இந்த சுரங்கம் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி கடந்த பிப்ரவரி மாதமே கோரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 10 மாத காலமாக திமுக அரசு இந்த ஒப்பந்த புள்ளி நிறுத்துவதற்கான எந்தவித முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றத்தை அவர் சாட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இது ஏற்கனவே காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக அதிமுக ஆட்சி காலத்தின் போது இது போன்ற மாநில அரசினுடைய உரிமைகள் பறிப்போகக்கூடிய வகையிலான நடவடிக்கை இருக்கும் போது அப்போது நாடாளுமன்றத்தில் இருந்த அதிமுகவினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய வகையிலான ஒரு நடவடிக்கைகளை ஈடுபட்டார்கள். அதன் மூலமாக மாநில அரசினுடைய உரிமைகள் என்பது காக்கப்பட்டது. அதே போன்ற ஒரு நடவடிக்கையை திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான கருத்துக்களையும் தொடர்ந்து வலியுறுத்தினார். அதற்கு தொடர்ந்து அவை முன்னவரான துரைமுருகன், அதே போன்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பலரும் பதில் தெரிவித்து வந்த நிலையில பல்வேறு விவாதங்களுக்கு மத்தியில் இந்த தீர்மானம் என்பது தற்போது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலும் மாநில அரசுடைய உரிமை பறிபோகாத வகையில் இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த சுரங்கத்தினுடைய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான இந்த தனி தீர்மானம் என்பது தற்போது ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எதிர்கட்சியான அதிமுக பேசும்போது காரசாரமான பல்வேறு விவாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக தமிழக அரசு பிரதமருக்கோ மத்திய அமைச்சருக்கோ கடிதம் எழுதும் போது அது தொடர்பான விவரங்கள் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கோ அல்லது மக்களுக்கோ தெரியவில்லை என்பது தொடர்பான கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு மட்டுமல்லாமல் இதில் ஏற்கனவே மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் தெரிவிக்கும் போது நாங்கள் ஒப்பந்த புள்ளி கோரிய போது தமிழகத்திலிருந்து எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை என்ற ஒரு விவரத்தையும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் தெரிவித்திருந்தார். எனவே அரசு அலட்சியமாக இது செயல்பட்டிருக்கிறது என்பது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அதிமுகவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்திருந்தார். அதற்கு தொடர்ந்து அலட்சிய போக்கோடு அரசு செயல்படவில்லை. நாடாளுமன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை மாநில அரசினுடைய உரிமைகள் பறிபோகாத வகையிலான வலுவான கருத்துக்களை எடுத்து முன்வைத்திருக்கிறோம். எனவே இந்த தீர்மானம் என்பதே அந்த மத்திய அரசுடைய நடவடிக்கைக்கு எதிரானதுதான். எனவே இதனை அதிமுக ஆதரிக்கிறதா இல்லையா என்பது போன்ற கேள்விகளை எல்லாம் அவை முன்னதாக இருக்கக்கூடிய துரைமுருகன், அதே போன்ற முதலமைச்சர் போன்றெல்லாம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து திமுக அரசு கண்டனம் தெரிவித்திருந்தாலும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய வகையில ஒருமனதாக இந்த தீர்மானம் என்பது தற்போது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.